வாங்க வாங்க, சிக்கன் பிரியாணி சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். ஓகேவா? எப்பயும் போல் காணொலியில் குக்கரை வச்சு நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி வச்சு. ஓகேவா? அடுத்து எப்பயும் போல் சோம்பு போட்டாச்சு, ஏலக்காய் சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே சிம்மில் வச்சாதான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், பட்டை போட்டாச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க கல் வெங்காயம் போட்டு, அந்த அளவுக்கு 2 பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் தனியாக கறியை மட்டும் எடுத்து நல்லா மசாலெல்லாம் போட்டு நல்லா அதை சேர்த்து வச்சுட்டேன் தனியாக. எப்போவுமே ஃபஸ்ட்டே தனியாக வச்சு சிக்கன் எடுத்ததுலேயே நல்லா தனியாக அந்த கறியெல்லாம் பிரித்து பிரியாணி செய்வதற்காக நல்லா கறியெல்லாம் தனியாக பிரித்து அதில் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபேனில் ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் வாழ வச்சிட்டேன். வாழ வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டேன். தேவையான மாதிரி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கலாம். தாராளமாக நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியை கம்மி பண்ணுன்னா ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்தால் 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆனால் பிரியாணிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே மிக்சியில் போட்டு அது இஞ்சி, பூண்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாம் ரெடியாக பக்கத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை பற்ற வைக்கணும். அப்போ தான் நம்ம டக்குன்னு போட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நம்ம சேர்த்து வச்ச அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா கிளறி கொடுத்துடணும். பாருங்க, நான் சிம்மிலே தான் வச்சு செய்கிறேன். ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாது, வச்சா நம்ம வதங்காது. ஏன்னா அது நல்லா வதங்கினாதான் அந்த வாடை போகணும், பேஸ்ட் வாடை. நல்லா வதங்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு டம்ளர் தேவையானது. அடுத்து கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் நம்ம வெளியே போட்டுக்கணும், இது பண்ணிக்கணும்.
போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டு பண்ணிக்குவோம். ஏற்கனவே சாப்பிட்டெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுக்கணும். பிரியாணி பொடி கொஞ்சம் கத்தார மாதிரி இருக்குது, நிலப்பொருள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். சரியான அளவு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அரிசி போடணும். அப்போ தான் வந்து மசாலா பொடி வாடை வந்து பிரியாணியில் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தனியாக பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுவோம்.
கொஞ்சம் ரெண்டு துண்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சுக்கலாம். ரெண்டு சால்ட்டு போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் கறியில் வந்து எப்போவுமே வந்து அது உப்பு இருக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே வந்து சால்ட்டு வந்து இன்னும் சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் போடணும். இப்போ இதை ஒரு பக்கம் வேக போட்டுடலாம். 2 விசில் ரெடியாக ஒரு விசில் அடித்தா போதும். இப்போ இது ஓரளவு வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை போடலாம். இப்பயே பாருங்க நல்ல கமகமன் வாசம் வருது பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டாக பொருட்களை வந்து அளவோடு நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்பவே சுவையாக நமக்கு டேஸ்டாக கிடைக்கும். கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிட்றவங்க கூட நம்ம பக்குவமாக நம்ம சாப்பாடு செஞ்சோம்னா கூட ஒரு கரண்டி சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் எது செஞ்சாலும் டேஸ்டியாக செய்கிற மாதிரி பார்க்கணும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்க நான் சொன்னது. எல்லாம் போட்டுட்டு அரிசி போட்டுட்டு தேவையான சால்ட்டு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் இருக்குன்னா அரிசா போதும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிற வேண்டாம். ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்தில் ஜம்முன்னு பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடலாம் ருசியாக. லீவ் டேஸில் குழந்தைகளுக்கு நல்லா டெய்லி ஸ்கூல் போயிடுறாங்களே, அவங்களாம் வீட்டில் இருக்காங்க, அவங்க நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அரிசி போட்டாச்சு. தேவையான சால்ட்டு போடணும். சில பேர் கல்லுப்பு போடுவாங்க, சில பேர் சால்ட்டு போடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போடுங்க. நான் வந்து சால்ட்டு போடுறேன். ஏற்கனவே கறிக்கெலாம் வந்து நம்ம சால்ட்டு போட்டு தான் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ அரிசிக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு போட்டால் போதும். கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்படியே மசாலா பொடி கஞ்சிடாம நல்லா ஒரு நல்லா கிளறி விட்டுக்கணும். சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா வாசனை இருக்கு. அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. விசில் அடிக்கணும். ஒரு விசில் அடிச்சோம்னா அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்.